நான் ரீசெண்டாக பார்த்தேன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஃபியூஷன் கம்பெனி கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 60 வச்சுக்கிறேன். இதை ட்ராக் பண்ணி டைம் மேனு கொண்டு வந்துடும். இப்போ ஃபியூஷன் பேஜ் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம டெக்ஸ்ட் நோட் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு தேவையான டெக்ஸ்ட், நமக்கு தேவையான ஃபோன், நமக்கு தேவையான சைஸ்ல வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி தான் போட்ட டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோல இருந்து தான் இந்த நேம் சூஸ் பண்ணியிருக்கோம். உங்க நேம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்க நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெட்டர்ஸ் மட்டும் அட்மிட் பண்ணிக்கலாம். அது இந்த ஸ்ட்ரெச் ஆகி வர மாதிரி. அதுக்கு வந்து நம்ம ட்ராக்கிங் யூஸ் பண்ண போறோம். எனக்கு வந்து பிளேகட்டை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ட்ராக்கிங்க்கு வந்து அட்மிட் பண்ணிவிடுங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் சம்வேர் அரவுண்ட் எனக்கு இந்த இடத்துல வரும்போது இங்கே வச்சுக்கலாமா? ஓகே, இது வந்து எனக்கு பழையபடி இந்த மாதிரி வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இதை ஸ்லோ பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு இதே போதும். இப்போ இந்த அனிமேஷன் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்டை நோட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளைன் போங்க. ஸ்ப்ளைனில் இந்த இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட் செக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கீ ஃப்ரேம் கிராஃப் வந்துடும். இந்த இடத்துல ஜூம் டு ஃபிட் கொடுங்க. ஜூம் டு ஃபிட் கொடுத்தா அந்த அனிமேஷன் வந்துச்சா. இப்போது இந்த கீழே இருக்க பாயிண்ட் பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள். எஃப் ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளாட் ஆகிடும். அண்ட் இதையுமே ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த கிராஃப் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இது எதுக்குன்னா இந்த இடம் வந்து இப்படி வரும்போது ஸ்பீடாக இருக்கும். அண்ட் இந்த கர்வ் வரும்போது அப்படியே ஸ்லோவாகும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணுறேன், அப்படியே ஸ்பீடாக வருது. பக்கத்தில் வரும்போது அப்படியே ஸ்லோவாகுது. பார்த்தீங்களா? இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும், உங்களுக்கு இந்த இடம் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து நீங்கள் கீ ஃப்ரேம் எடிட்டர் போயிட்டு இந்த கீ ஃப்ரேம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேசாக தள்ளி வச்சுக்கலாம். இப்போது இந்த கீ ஃப்ரேம் எங்கே இருக்குது, ஸ்ட்ரைன் ஆஃப் பண்ணிடலாம். மேபி இங்கே வரணும்னு வச்சுக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜூம் கொடுத்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் வந்துடும். இந்த கீ ஃப்ரேம் மட்டும் நீங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது ஃபைன். அனிமேஷன் வைஸ் எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்ட் நாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் நாய்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து இந்த மெர்ஜனோட ஆல்ஃபா அவுட்புட்டில் ப்ளூ அவுட்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த ஃபாஸ்ட் நாய்ஸ்ன்றது என்ன எஃபெக்ட்னா அந்த மாதிரி ஒரு கொசன்னு ஒரு எஃபெக்ட் வரும். அதுக்கு தான் இந்த ஃபாஸ்ட் நாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம மல்டிபிள் வேஸில் எடிட் பண்ணலாம். இந்த மெத்தடில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாருங்கள். இந்த ஃபாஸ்ட் நாய்ஸ் ஆட் பண்ண உடனே என்ன ஆகிடுச்சுன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் நாய்ஸோட அந்த கொச எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. கொச ஓகே. இப்போ இந்த ஃபாஸ்ட் நாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து ட்வீட் பண்ணலாம். எப்படி ட்வீட் பண்ணலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இருக்கும். இந்த டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் ஃபாஸ்ட் நாய்ஸு. இந்த டீட்டெயிலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அந்த எஃபெக்ட் வந்து மாறுது. அப்போ அவுட்புட்டில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு வந்து நீங்கள் இன்னும் இந்த எஃபெக்டை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல பாரு சீத் ரேட்ன்றது பார்த்தீங்களா, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து இது எப்படி வச்சுக்கிறேன். இப்போ அவுட்புட் பாருங்கள். இப்போ அவுட்புட்டில் அந்த டெக்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். பார்த்தீங்களா? பேசிட்டு நம்ம ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ண மறந்தாச்சு. நம்ம மேபி என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல கலர் சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணி பார்ப்போம் ஒரு தடவை. ஃபைன். இப்போ இந்த ஒரு மாதிரி வேவ் ஆகுறது வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த சீத் ரேட் மட்டும் கொஞ்சம் லேஸாக கம்மி பண்ணிங்கன்னா அந்த வேவ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஓகே, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம க்ளோ ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே இன்ஸ்பெக்டர் டேபிள் போயிட்டிங்கன்னா இந்த லாக் எக்ஸ்டர்னல் இருக்குல்ல, இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் க்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸ் க்ளோ இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்னா எக்ஸ் டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து க்ளோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த க்ளோ வந்து எக்ஸ் டைரக்ஷனில் வரும் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா அந்த க்ளோ வந்து அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது. நீங்கள் ஒய் வேணும்னா ஒய் சேஞ்ச் பண்ணலாம். பட் நான் ஒய் அப்படியே விட்டுறேன், எக்ஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். அண்ட் இந்த பிளர் வேல்யூ அந்த க்ளோ வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா ஸ்டார்டிங்கில் நிறையா இருக்கிற மாதிரியும் எண்டிங்கில் வந்து ஒரு நார்மல் வேல்யூ வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 0.8 இருக்கா, இது அப்படியே லேஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணால் இந்த மாதிரி க்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சா. எனக்கு வந்து இதை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சிடுறேன். அண்ட் கிட்ட வர வர அது வந்து ஒரு மாதிரி
ஓகே, கிட்ட வர வர அந்த க்ளோ கம்மியாயிரும்னு வச்சுக்கலாம். டன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு அந்த க்ளோ டைரக்ஷன் வந்து பத்தாட்டி நீங்கள் அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த க்ளோ டைரக்ஷன், அந்த க்ளோ வந்து வெளியே ஸ்பில் ஆக சூப்பராக தெரியும். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச கலர், உங்களுக்கு பிடிச்ச வேல்யூஸில் ட்வீட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு அவுட்புட் வரும். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.